கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. These people draws near to me with their mouth and honor me with their lips, but their heart is far from me. இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. ஆமென். இன்றைய தியான வசனம் இயேசு கூறிய கடும் சாடலாகும். இதுவே மத சடங்குகளுக்குள் தொலைந்துவிட்ட பக்தியின் உண்மை நிலையை வெளிப்படுத்துகிறது. வாசிப்புக்கு, பாராட்டுக்கு, பாரம்பரியத்துக்கு மட்டும் பின்பற்றப்படும் பக்தி தேவனுக்கு ஏற்கப்படாது. அவர் காண விரும்புவது உண்மையான உள்ளார்ந்த பரிசுத்தம் மற்றும் பக்தி. யூத மத ஆச்சாரங்களை பற்றிய விவாதத்தின் போது பரிசேயரும் வேதபாரகரும் இயேசுவிடம் வந்து அவருடைய சீஷர்கள் பழக்க வழக்கங்களை கடைபிடிக்காததை பற்றி புகார் கூறுகின்றனர். உதாரணமாக கைகளை கழுவாமை. அதற்கு பதிலாக இயேசு அவர்கள் வெளிப்படையான மத சடங்குகளில் தீவிரமாக இருந்தாலும் அவர்களது உள்ளம் தேவனுக்கு அருகாமையில் இல்லை என்கிறார். அந்த சாடலில்தான் இந்த வசனத்தை கூறுகிறார். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மேற்கோளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று ஏசாயா 29:13 வாசிக்கிறோம். தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, இங்கு குறிப்பிடுவது வாயின் மூலம் உண்மை இல்லாத பக்தி. மக்கள் சொல்வது போல் அவர்கள் மனம் இல்லை. அவர்கள் தேவனை பற்றி கூறும் வார்த்தைகள் மட்டும் வெளிப்படையானவை, ஆனால் தேவனுடன் உண்மையான தொடர்பு இல்லை. தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் பாட்டு பாடி ஜெபம் செய்து தேவனை புகழ்கிறார்கள், ஆனால் அதெல்லாம் மேடை காட்சியை போல் உள்ளது. வெளிப்படையான பக்தி, உள்ளார்ந்த உணர்வு இல்லாதது. இது ஒரு நாடகமாடும் பக்தியை போன்றது. இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இதுவே இந்த வசனத்தின் முக்கியமான புள்ளி. உண்மையான பக்தி என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அவர்கள் கடவுளை நெருங்குவது போல தோன்றினாலும் உண்மையில் தேவன் மீது அன்பும் பக்தியும் இல்லாததால் அவர்கள் இருதயத்தால் அவரை விலக்கி வைத்துள்ளனர். இன்றைய தியான வசனத்தில் 3 முக்கியமான வார்த்தைகள். ஒன்று, வாயினால் சேர்கிறார்கள். இது மேலோட்ட பக்தி. வழக்கமான ஜெப வார்த்தைகள், வேத வசனம், பாராயணம், பாடல்கள், ஆனால் மனதார அல்ல. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தமது நிருபம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். இரண்டாவது, உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இது பொய்யான பாராட்டுகள்.
தேவனுக்குரிய புகழ் ஆராதனை நாம இருக்கலாம், ஆனால் அது வெளிப்படையான நாடகம் மட்டுமே என்றால் அது அர்த்தமற்றது. மூன்றாவது, இருதயமோ தூரமாய். இது உள்ளத்தை இழந்த பக்தி. தேவன் முதலில் காண்பது உங்கள் மனநிலை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சாமுவேலின் 1 புத்தகம் 16 அதிகாரம் 7 வாசிக்கிறோம். எனவே இருதயத்தில் இருந்து தேவனை விலக்கினால் பக்தி பொய்யானதாகும். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 51:17 வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 7:21 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் பார்க்கிறது வெளிப்படையான செயல்களை அல்ல, உள்ளத்தின் நிலையை. நாம் வாயால் மட்டுமே தேவனை போற்றினால் போதாது, உள்ளார்ந்த பக்தி தேவை. வேதாகம பின்பற்றல்கள் தேவையானவை, ஆனால் அவை நம் உள்ளத்திலிருந்து வரும் உண்மையான விசுவாசத்துடன் இணைந்திருக்க வேண்டும். கிரியைகள் உண்மையானது என்பதை உள்ளத்தின் நிலை உறுதிப்படுத்த வேண்டும். உண்மையான பக்தி உள்ளத்தில் இருந்து பிறக்க வேண்டும். வெளிப்படையான மத வழக்கங்கள் போதுமானவை அல்ல. மரபுக்குரிய கிரியைகள் முக்கியம் அல்ல. விசுவாசத்தோடு வாழும் வாழ்க்கை தேவையானது. தேவன் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பவரையே விரும்புகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்மை ஒரு தன்னாய்வு செய்ய அழைக்கிறது. நான் என் வாயால் தேவனை போற்றுகிறேன், என் உள்ளமும் அதையே செய்கிறதா? இது முதல் தன்னாய்வு. என் ஜெபம், ஆராதனை, சேவை எல்லாம் உண்மையான உள்ளத்தின் வெளிப்பாடா, அல்லது நான் வெளிப்படையான மத பழக்கங்களுக்குள் அகப்பட்டு விட்டேனா? இது இரண்டாவது தன்னாய்வு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டு சரியான பதிலை கண்டுபிடித்து செயல்படுங்கள். ஆனால் தேவன் இன்றைய தியான வசனம் மூலம் நமக்கு சொல்வது, தேவனுக்கு நாம் அருகாமையாக இருப்பது போல தோன்றுவதற்கு பதிலாக உண்மையில் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடும் விசுவாசத்தோடும் அவரை அணுக வேண்டும் என்பதே. இப்பொழுதே அவர் பாதம் பணிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உங்கள் வசனத்தின் மூலம் எங்களது உள்ளங்களை சோதிக்கிறீர். வாயினால் மட்டுமல்ல, உள்ளத்தோடும் உங்களை போற்றும் உண்மையான பக்தியை மட்டுமே நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டோம். எப்பொழுதும் உம்மை உள்ளார்ந்த பக்தியோடு ஆராதிக்கும் கிருபையை தாரும். நாங்கள் பழக்க வழக்கமான ஆன்மீக சடங்காச்சாரங்களில் மட்டும் முழுகாமல், உம்மை எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து ஆராதிக்க எங்கள் உள்ளங்களை தூய்மையாக்க வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அப்பா, நாங்கள் உண்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நெருங்கவும், எங்களது வாழ்க்கையே உம்முடைய மகிமைக்கான
ஆராதனையாக மாறவும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.